ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே தமிழ் கம்பெனியில் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம சரஸ்வதினு எல்லாருக்குமே ஒரு சூப்பரான பதவியை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பமே சந்தோஷப்படுற மாதிரி கார்த்திக்கும் ஒரு சூப்பரான பதவியுமே போட்டு கொடுத்துட்றாங்க. அதனால கோதையும் கோதை குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோதை இருக்கிற சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டு அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. சரஸ்வதியும் தமிழ் மேலே நம்ம வச்சிருந்த நம்பிக்கை வீணாக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கார்த்திக்கோ தமிழை பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம சரியாக புரிஞ்சுக்கலேன்னு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஆனா தமிழோ கார்த்திகை பத்தின அருமை பெருமை எல்லாத்தையுமே ஓக்கஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லி அவங்கள பாராட்டினது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில எனக்கு எந்த அளவுக்கு நீங்க மரியாதை தரீங்களோ அந்த அளவுக்கு கார்த்திக்கும் தரணும். ஏன்னா அவனுக்கு அதுக்கான தகுதி இருக்கு, படிப்பும் அந்த அளவுக்கு அவன் படிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியை முன்னேற்றத்துல உங்களுக்கு எப்படி ஒரு முக்கியமான பங்கு இருக்கோ அதே மாதிரி தான் கார்த்திக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட்டு கார்த்திக் வந்து இந்த பேப்பர்ஸ்ல சைன் போடுன்னு சொல்றாங்க. உடனே கார்த்திக்மே ரொம்பவே மன நிகழ்ச்சியோட கண் கலக்கத்தோட அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா பேப்பர்ஸ்லயுமே சைன் போட்டுட்டு தமிழை ரொம்பவே பெருமிதத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழோ இன்னுமே கார்த்திகை இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே நல்லா மதிக்கணுன்றதுக்காக கார்த்திக் உன்னோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை இப்போ எங்க எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கார்த்திக்மே தமிழ் மேல இருக்க மதிப்பு மரியாதை எல்லாத்தையுமே காட்டுற விதமா ஒர்க்கர்ஸ் எல்லார்கிட்டயுமே அவங்களோட மனசுல இருக்க எல்லா விஷயத்தையுமே ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியை முன்னேற்ற பாதையில கொண்டு போறதுல எனக்கு உறுதியா நீங்க எல்லாரும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட படிப்பாலையும் அறிவாலையும் என்னால முடிஞ்ச விஷயத்தை இந்த கம்பெனிக்கு சேர்த்து மட்டும் இல்லாம என்ன இந்த அளவுக்கு உயரத்துல வச்சு பாக்குற என்னோட அண்ணனுக்கும் நான் கண்டிப்பா பெருமிதத்தை தேடி தந்தே தீர்வேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியுமே பக்கத்துல நின்றுட்டு இருக்க தமிழை கட்டி பிடிச்சி என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னா நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டே நீ என்னோட தம்பிட, நீ எப்படி அப்படி அழுகலாம்? அது மட்டும் இல்லாம நீ தப்பு பண்ணா திட்டுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்க உடனே கார்த்திக்குமே ஆமாண்ணா, என்ன திட்டுறதுக்கான முழு அதிகாரமும் உங்களுக்கு இருக்குன்னா இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா உங்களை பத்தி எந்த விதத்திலயும் தப்பாவே யோசிக்க மாட்டேனா. அதுக்கும் மேல என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கான காரணத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல உடனே தமிழுமே என் நம்பிக்கை மொத்தமே நீதான்டா, நீ கண்டிப்பா இந்த வேலைக்கு கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னோட தம்பியா இல்லாம இருந்திருந்தா கூட நான் இந்த போஸ்டிங்க உனக்கு தண்டா கொடுத்திருப்பேன்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு கார்த்திக் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப அண்ணன் தம்பிக்கு இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறத பார்த்த கோதையும் கண் கலங்கிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. தமிழும் கோதை கிட்ட ரொம்பவே கிண்டலா என்னம்மா நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கீங்க, எங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கோதையோட காலில் விழுகுறாங்க. அப்போ இதை பார்த்த கோதையுமே கண் கலங்கிக்கிட்டே என் பசங்க எப்பவுமே இப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அவங்களையுமே கட்டிப்பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நமச்சு எல்லா ஒர்க்கர்ஸ் கிட்டையுமே சரி உங்களோட வேலையை போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு தமிழ் கிட்ட கொஞ்சம் கோவமா பேசுற மாதிரி அவங்களோட முதுகை தட்டிக்கிட்டே ஏண்டா இந்த உண்மையை முன்னாடியே சொல்லிருக்க மாட்டேன், கார்த்திக்கு நீ எந்த பதவியும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஷாக்ல இருந்தா தெரியுமா? அது மட்டும் இல்லாம எங்கெல்ல யார்கிட்டயுமே நீ எடுத்த முடிவை சொல்லாம இவ்வளவு சீக்கிரட்டா இவ்வளவு வேலையை பண்ணி முடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட முதுகுல இன்னும் 2 தட்டை எக்ஸ்ட்ரா போடுறாங்க. உடனே பக்கத்துல இருந்த சரஸ்வதியுமே நமச்சுக்கிட்டு ஆமாண்ணா இன்னும் 2 அடியை எனக்காகவும் சேர்த்து போடுங்க, கடைசி நிமிஷத்துல எப்படி டென்ஷன் படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே தமிழ் சிரிச்சுக்கிட்டே இது எல்லாமே என்னோட பிளான் தான், இப்படி எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட இந்த சர்ப்ரைஸை நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லவே உடனே பக்கத்துல இருந்த கார்த்திகோ ஆமா இந்த சர்ப்ரைஸை யாருமே எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு நீங்க பெரிய சர்ப்ரைஸா தான் கொடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஒன்று சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனாலும் நடந்த பிரச்சனையில அது உங்ககிட்ட சொல்லவே தேவையில்லைன்ற கோபத்துல இருந்தேன். ஆனா இப்போ உங்ககிட்ட சொல்லி ஆகணும்ன்ற முடிவுக்கு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி அந்த அர்ஜுன் என்னமோ நம்ம கிட்ட வந்து நல்லவமாய் பேசிட்டு இருந்தானே, ஆனா தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் கூட நம்பிராதீங்க. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்ட அந்த அர்ஜுன் என்ன தனியா வந்து கூப்பிட்டு பேசுறது மட்டும் இல்லாம எனக்கு அவனோட கம்பெனிலேயே பார்ட்னர் அளவுக்கு ஒரு போஸ்ட் தரன்ற அளவுக்கு எனக்கு ஆஃபர் பண்ணா. அதுக்கும் மேல உங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தான். ஏன் மறுபடியுமே என்ன உங்களுக்கு எதிராக திருப்புற மாதிரி என்கிட்ட மைண்டை வாஷ் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தா. அதனால அந்த அர்ஜுன் கிட்ட இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட சொல்ல உடனே தமிழும் எனக்கு அந்த அர்ஜுனை பத்தி நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம அவன் கண்டிப்பா இந்த விஷயத்துல உன்னை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுவான்னு தான் நினைச்சேன், அதே மாதிரியே பண்ணதான் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா என்னோட தம்பியை பத்தி தான் எனக்கு தெரியுமே, அப்படியே அவன் என் மேல கோவப்பட்டு இந்த கம்பெனியை விட்டு வெளியவே போகணும்னு முடிவெடுத்தாலும் கண்டிப்பா அந்த அர்ஜுனோட கம்பெனிக்கு போக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா என் தம்பிக்கு தான் அந்த அர்ஜுனை பத்தி நல்லாவே தெரியுமேன்னு சொல்லிட்டு கார்த்திகோட தோல் மேல கையை போட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே தமிழை எட்டி பார்த்த கார்த்திக்குமே ரொம்பவே ஃபீலிங்கோட ஆமாண்ணா எனக்கு அந்த அர்ஜுனை பத்தி வேணா நல்லா தெரியும், ஆனா என்னோட தமிழனாவை பத்தி இப்பதான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கண் கலங்கி பேசிட்டு இருக்காங்க. உடனே தமிழும் அந்த சிச்சுவேஷனை எப்படியாவது டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக சரி இப்படி சென்டிமெண்டா பேசி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நமக்கு இன்னைக்கு நிறைய ஆர்டர்ஸ் பாக்கி இருக்குன்னு சொல்லவே உடனே கார்த்திக்கும் அட ஆமாண்ணா நிறைய வேலை இருக்கு, சரி போங்க நான் போய் வேலையை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பதட்டமா ஓடிட்டு இருக்காங்க. உடனே தமிழுமே டே வேலையில மட்டும் கவனமா இருக்காத, இன்னைக்கு உனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்ததுக்காக எனக்கு ட்ரீட் கொடுக்க மறந்துடாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக்குமே தமிழ் கிட்ட சரின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த பதவி எல்லாமே எல்லாருக்குமே இப்படி பிரிச்சு கொடுத்ததை பத்தி அர்ஜுன் அவங்களோட
அவங்களோட ஆளு மூலியமா தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம தமிழ் மேல செம்ம ஆத்திரத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல வேற கேஸ் நடக்க போகுது. அதுல எப்படியாவது ஜெயிக்கிறதுக்காக நான் ஒரு பக்கம் என்னடா ராகினியை பயன்படுத்தலாம் நினைச்சேன், இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா இப்போ கடைசி நேரத்துல அந்த தமிழ் என் காலை வாரி விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட கத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் கழிவர்தனும் அவனோட பையனும் வேற ஜெயில இருந்துகிட்டு என்னை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வா, அப்படி இல்லைன்னா உங்க 2 பேரையுமே மாட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் வேற பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு தலை மேல கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதே நேரத்துல அர்ஜுனோட வக்கீல் அவங்களுக்கு கால் பண்ணி இன்னும் 2 நாள்ல உங்களுக்கான இந்த சொத்து பிரச்சனைக்கான கேஸ் நடக்க போகுது, அதனால அதுக்கு தயாரா இருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அர்ஜுனா அந்த வக்கீல் கிட்ட அந்த கேஸ் நமக்கு சாதகமா முடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்க அதுக்கு வக்கீலுமே அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா இந்த சொத்து பிரச்சனையில நீங்க அவங்களோட குடும்பத்தையே ஒரே நல்ல விட்டு அனுப்பியிருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் நிறையவே இங்க கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றின ஃபேக்டரியில கூட உங்களை தவிர அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க யாருமே இல்லாததும் இந்த கேஸோட முக்கியமான வீக் பாயிண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் சைட்ல இருக்கவங்க இந்த சொத்தை நீங்க அபகரிச்சதுக்கான முக்கிய காரணமா உங்களோட பாஸ்ட் லைஃப் தான் சொல்லியிருக்காங்க, அதாவது உங்களோட அப்பாவோட கதையை தான் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கேஸ்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னுமே கம்மியா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அர்ஜுனும் பேசாம இந்த கம்பெனில அந்த குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தர் முக்கியமான பொறுப்புல இருந்தா நமக்கு சாதகமா இந்த கேஸ் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அந்த வக்கீலுமே அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கதான் செய்யுது, ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த கேஸ்ல இருந்து அவங்கள வாபஸ் வாங்க வைக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட அர்ஜுனுமே அந்த வக்கீல் கிட்ட என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபோன் காலை கட் பண்ணிட்டு அவங்களோட மாமா கிட்டயும் அவங்களோட அம்மா அக்கா கிட்டயும் நான் இப்போ ஒரு மிகப்பெரிய நாடகத்தை போட போறேன், ஆனா அந்த நாடகத்துக்கு என் கூட பக்கப்பலமா நீங்க எல்லாருமே இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. உடனே இதை கேட்ட அர்ஜுனோட குடும்பமே அர்ஜுன் மேல முழு நம்பிக்கை வச்சு நீ எந்த திட்டம் போட்டாலும் அதுல உறுதுணையா நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுன் அவங்களோட வீட்டு பேப்பர் கம்பெனி டாக்குமெண்ட்ஸ்னு அவங்க இதுக்கு முன்னாடி கோதை குடும்பத்துக்கிட்ட இருந்து அபகரிச்சு வாங்கின எல்லா சொத்து பத்திரத்தையுமே ராகினி கிட்ட எடுத்துட்டு போறாங்க. உடனே இதை பார்த்த ராகினியுமே ரொம்பவே குழப்பத்தோட எதுக்காக அர்ஜுன் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அர்ஜுனுமே அவங்களோட மொத்த குடும்பம் முன்னாடி வச்சு ராகினி கிட்ட இந்த ராகினி இந்த சொத்து பத்திரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு உன்னோட குடும்பத்துக்கிட்ட கொடுத்துரு, அது மட்டும் இல்லாம நீ உன்னோட குடும்பத்தோட சேர்ந்து இங்கேயே சந்தோஷமா வாழு, நானும் என் குடும்பமும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறோம்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ராகினி ஒரு பக்கம் செம்ம ஷாக் ஆனாலும் அர்ஜுனோட இந்த முடிவை கேட்டுட்டு அர்ஜுனோட ஃபேமிலியில இருக்கவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராகினி அர்ஜுன் கிட்ட எதுக்காக அர்ஜுன் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க அதுக்கு அர்ஜுனுமே ரொம்பவே நல்லவங்க மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே ராகினி கிட்ட ராகினி நம்மளோட ஃபேக்டரியில இப்ப எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும், அதுவும் அது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட அண்ணன் தமிழ் தான் சொல்லி வராங்க. உடனே இதை கேட்ட ராகினி தமிழ் அண்ணா இதுக்கு காரணம் கிடையாது, இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அர்ஜுனும் ராகினி கிட்ட ராகினி தயவு செஞ்சு நான் முழுசா என்ன சொல்ல வரேன்றதை கேளுன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ராகினியும் ரொம்பவே அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறமா அர்ஜுன் ராகினி கிட்ட உன்னோட அண்ணா இப்படி பண்றதுல நான் தப்புன்னு சொல்ல வரல, ஏன்னா இந்த கம்பெனியும் இந்த வீடும் அவங்களோட சொத்து, அதனால இதை நான் அவங்க கிட்டயே கொடுத்தெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்காக அவங்க கிட்ட போயிட்டு எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனா அவங்க என்னோட மன்னிப்பை ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல என்ன அவமானப்படுத்தி அடிச்சு அனுப்பி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேகனோட கொலைகேஸ்ல கூட எனக்கும் என்னோட மாமாக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது என்னையும் என் மாமாவையும் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு பேக்கெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கூட நான் என் வக்கீல் கிட்ட பேசிட்டு தான் வரேன், அந்த தமிழ் அவனுக்கு இந்த சொத்து எல்லாமே கிடைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக என்னோட குடும்பத்தையே கேவலமா பேசினது மட்டும் இல்லாம என்னோட இறந்து போன அப்பாவை பத்தி ரொம்பவே மோசமா பேசி இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக அவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கா. எனக்கு இந்த மாதிரி அவமானப்பட்டு தான் இந்த சொத்தை அனுபவிக்கணும்ன்ற ஆசையே கிடையாது, சொல்ல போனா எனக்கு சொத்தே தேவையில்ல, நீயும் நம்மளோட குழந்தையும் மட்டும் எனக்கு போதும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எனக்கு இப்போ அதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா என்னோட குழந்தையும் நீயும் என் கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க, ஏன் அந்த தமிழே மனசுக்குள்ள என்ன கஷ்டப்படுத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை பத்தியும் நம்மளோட குழந்தைய பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காமே இருக்கான்ல, அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை என்னால மட்டும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே திரும்பி நின்று அவங்க குடும்பத்துக்கிட்ட போங்க போய் உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணுங்க, நம்ம இன்னைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணாலேயே ஒரு செய்கையை காட்டிட்டு அவங்களோட ரூம்க்கு போறாங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஃபேமிலியுமே ராகினி கிட்ட ரொம்பவே ஃபீலிங்கோட இதுக்கப்புறமா நீயும் உன்னோட குடும்பமும் சந்தோஷமா நிம்மதியா நாங்க இல்லாம வாழுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட லக்கேஜை பேக் பண்றதுக்காக போயிடுறாங்க. அப்ப இதை பாக்குற ராகினி எவ்வளவுதான் அவங்கள தடுக்க நினைச்சாலும் அவங்க யாருமே ராகினியோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரூம்குள்ள அர்ஜுனுமே மறுபடியும் அடுத்த நாடகம் போடலான்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அங்க போன ராகினியுமே அர்ஜுன் கிட்ட அழுதுகிட்டே அர்ஜுன் தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாதீங்க, நான் என்னதான் தப்பு பண்ண எதுக்காக என்ன விட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு அர்ஜுனுமே தப்பு பண்ணது நீ கிடையாது நான் தான், ஏன்னா நான் என்ன பண்ணாலும் உன்னோட குடும்பத்துல இருக்கவங்க என்ன நம்பவே போறதில்ல, அதுக்கும் மேல என்ன கஷ்டப்படுத்துறத நினைச்சு அவங்க உன்னையும் தான் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவை அந்த சொத்து தானே, அவங்களே அதை வச்சுக்கிட்டு எனக்கு எந்த சொத்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட துணி எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டே உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமா அந்த கேஸ் போடுறதுக்கான அவசியம் அவங்களுக்கு கிடையாது, அதனால அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்ட ராகினியும் ரொம்பவே கோவத்தோட அவங்களோட ஃபேமிலியை பார்த்து மறுபடியும் முட்டாள்தனமா திட்டத்துக்காக போறாங்க. ஆனா அர்ஜுனோ செம்ம விளத்தனத்தோட அவங்களோட மனசுக்குள்ள நான் எதிர்பார்த்த மாதிரி தான் ராகினி பண்ணுவா, அதனால இந்த கேஸ் கண்டிப்பா கோர்ட்ல நடக்க போறதில்ல, அவங்களே வாபஸ்
வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ராகினியை எனக்கான சொத்தை எனக்காக எடுத்துட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? எப்பவும் போலயே இந்த முட்டாள் ராகினி அர்ஜுனோட வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்பி அவங்களோட குடும்பத்துக்கிட்ட சண்டை போறதுக்காக மறுபடியுமே கோதையை பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அடுத்து என்னதான் நடக்க போது? ராகினியோட கண்ணீரை பார்த்துட்டு கோதை மறுபடியுமே மனமுருகி பேசாம அர்ஜுனை இந்த விஷயத்துல இருந்து விட்டலான்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட சொல்லி அந்த கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்களா? அப்படி இல்லைன்னா மறுபடியுமே தமிழ் அர்ஜுனோட திட்டம் என்னன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சி அர்ஜுனுக்கு சரியான ஆப்ப வைக்க போறாங்களா? அடுத்து என்னதான் நடக்க போகுது? அர்ஜுனோட திட்டம் ஜெயிக்க போதா? அப்படி இல்லைன்னா தமிழ் அர்ஜுனை ஜெயிக்க போறாங்களா? என்ன அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.